ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தன் கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் அனகொண்டா சாஃப்ட்வேரில் போய் ஓப்பன் பண்ணணும் ஜூபிட்டர் நோட்புக்கஸ். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் இங்கே ஜூபிட்டர் நோட்புக்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இது ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஆயிடுச்சு. இப்போ நம்ம நியூக்கு போகலாம். நியூக்கு போயிட்டு பைத்தான் 3 இதில் தான் நம்ம இப்போ கோடிங் பண்ண போகிறோம். பைத்தான் எதுக்கு அவ்வளோ ஈஸினா, இப்போ நம்ம அடிஷன் சப்ரேஷன் எதனா பண்ணோன்னா இப்போ 4+5 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா இங்கே மேலே 2ன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கீபோர்டில் நம்ம ஒரே வாட்டி ப்ரெஸ் பண்ணால் கம்பைல் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம சப்ராக்ஷனும் பண்ணலாம், அப்படி மல்டிப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம், டிவிஷனும் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணப்போ 2.0ன்னு வந்துச்சு. இது ஏன் 2.0ன்னு 2 தானே வரணும், 2.0 ஏன் வந்துச்சுன்னா இது வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. ஃப்ளோட் நான் சொல்கிறேன், நம்பருக்கு பாயிண்ட் பக்கத்தில் வேறு டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா அது ஃப்ளோட்டுன்னுவாங்க. டிஜிட்ஸ் பாயிண்ட்டே இல்லாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஃப்ளோட்டில் வேணாம், இன்ட்டில் தான் வேணும்னா 4/2 கொடுத்தோன்னா எங்கள் 2ன்னு வந்துச்சு பாருங்கள். இதை வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. இன்ட்டில் வரணும்னா ஃப்ளோர் டிவிஷன், இது நார்மல் டிவிஷன், இது ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பவர் பார்க்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் எனக்கு வேணும் அப்படின்னா 2 கொடுத்தீங்கன்னா 4. டபுள் ஸ்டார் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்தா இந்த நம்பருக்கு அது மேலே போயிடும். அதுதான் பவர் ஆஃப்ன்ட்டு. இப்போ நம்ம தேவைன்னா இங்கே 2 கியூப் கூட எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 2/4னா எவ்வளோ, அந்த மாதிரி பவர் ஆஃப் கொடுத்தோன்னா அது வந்துகிட்டே இருக்கும். 3 ஸ்கொயரு. அடுத்தது வந்து நம்ம மாடுலர் டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 5% 2ன்னு கொடுத்தோன்னா 1ன்னு வந்துருக்குது. இது 1ன்னு சொல்கிறேன். நார்மலாக நம்ம டிவிஷன் பண்ணுறப்போ அதோட கோஷியன்ட் வேல்யூ தான் வரும். ஆனால் இப்படி பர்சன்டேஜில் கொடுத்தா அதோட ரிமைண்ட் வரும். இப்போ 2/5னா 2 டேபிள் 4 டைம்ஸ் போகுது, ரிமைண்டர் 1 வருது. அந்த ரிமைண்டர் தான் இங்கே வந்தது. அதான் மாடுலர் டிவிஷன் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வேல்யூ தெரியணும்னா அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது 2 தான்ட்டு. ஆனால் இங்கே பைத்தானில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்னா உங்களுக்கு மேக்ஸில் வந்துருக்கும். ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் வேல்யூ வந்து 1/2ன்னுவாங்க. 1/2னா எவ்வளோன்னு தெரியும். 1/2னா 0.5. அப்போ நம்ம 4/0.5 கொடுத்தா ஸ்கொயர் ரூட் வேல்யூ வரும். அப்போ நம்ம 4/0.5 கொடுத்தா ஸ்கொயர் ரூட் வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். 4/0.5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி பைத்தானில் கண்டுபிடிக்கிறதுன்னு. இங்கே எந்த வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் 81 எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9 கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் பிரிண்ட்டுன்னு எப்படி எழுதிட்டு ப்ராக்கெட் கொடுக்கணும் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு. நான் ஒரு ஸ்ட்ரிங்ஸில் எழுத போகிறேன். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் என்னதுன்னு வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் நான் பிரிண்ட்டுக்குள்ளே நான் வெல்கம்னு எழுதிக்கிறேன். அது கம்பைல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம்னு பிரிண்ட் ஆச்சு. இது ஸ்ட்ரிங்ஸு. டபுள் கொட்டேஷன் உள்ள என்ன எதுனாலும் அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணோம். அதுதான் ஸ்ட்ரிங்ஸு. நீங்கள் ஒரே ஸ்ட்ரிங்குக்குள்ளே கமா கொடுத்துட்டு இன்னொரு ஸ்ட்ரிங்கை கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் கமா கொடுத்துட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் எழுதுறேன். ஐஎம்ன்ட்டு இப்போ கம்பைல் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா வெல்கம் ஐஎம்னு பிரிண்ட் ஆச்சு. இப்போ நம்ம /n /t என்னதுன்னு பார்க்கலாம். /n நெக்ஸ்ட் லைன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே
ஸ்லாஷ் என்னன்னு கொடுக்குறேன். ஸ்லாஷ் என்ன கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கிட்டா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆச்சு. ஸ்லாஷ் டீனா 5 ஸ்பேஸுக்கு அப்புறமா பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஒரே லைனில் கொடுக்கும்போது தான் அதெல்லாம் யூஸ் பண்ணட்டில்ல, எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்லாஷ் என்ன கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் கம்பைல் அடிச்சு நெக்ஸ்ட் லைனுக்கு இங்கே போச்சு. இங்கே போகிறப்போ ஸ்லாஷ் என்ன இருக்கிறதுனால இன்னொரு நியூ லைன் வந்துச்சு, ரெண்டாவது இடம் காலி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்லாஷ் என்ன இருக்கிறதுல ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் ஃபஸ்ட்டு வெல்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் லைனில் வந்து ஸ்லாஷ் டி இருக்கிறதுனால 5 ஸ்பேஸ்க்கு அப்புறம் ஐஎம் அப்படின்னு பிரிண்ட் ஆச்சு. இப்போ ஒன்றுன்னு பார்க்கலாம். என்ன நான் இங்கே ஸ்ட்ரிங்கில் ஹாய்னு கொடுக்குறேன். ஹாய்னு கொடுத்துட்டு இன்டூ 10 கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய் ஹாய்ன்ட்டு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்ஸில் எதுனா கொடுத்துட்டு அது இன்டூ இத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங்ஸ்னால் வெறும் நம்பர் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரிங்ஸுக்குள்ள நீங்கள் சிம்பிளு, நம்பர்ஸு, லெட்டர்ஸு எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்ஸில் தான் எடுத்துக்கும். அது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதனா அது பாருங்கள். பிரிண்டில் ஸ்ட்ரிங்ஸில் C:* ஃபோல்டர் /tilak அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க கம்பைல் பண்ணுறப்போ இங்கே வரைக்கும் கம்பைல் ஆச்சு. இங்கே ஸ்லாஷ் டீன்றது வந்து அது 5 ஸ்பேஸை எடுத்துகிட்டு 5 ஸ்பேஸ் கொடுத்துச்சு. நான் திலக்குன்னு தான் டைப் பண்ணேன், ஆனாலும் அது 5 ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸ் முன்னாடி வந்து ஆர்ன்னு கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னா என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறபடி கம்பைல் பண்ணி நீ எதுவும் உள்ள ஸ்லாஷ் என்னு ஸ்லாஷ் டி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேஷன்லாம் நீ பர்ஃபார்ம் எதுவும் பண்ணாத, இருக்கிறத அப்படியே கம்பைல் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இங்கே ஸ்லாஷ் டி பதில் ஸ்லாஷ் என்ன வச்சோன்னா அது நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதுவே இங்கே ஆர் கொடுத்துட்டு வச்சிங்கன்னா சேம் லைனில் தான் இருக்கும். இதுக்கு தான் ரா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ரிங்ஸும் வந்து டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும், இல்லை சிங்கிள் கொட்டேஷன்லையும் கொடுக்கலாம். சிங்கிள் கொட்டேஷன் உள்ள எதுனா ஒன்று டைப் பண்ணிவிட்டு அது பிரிண்ட் பண்ணால் கூட பிரிண்ட் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஆஃப் ராஜூஸ் லேப்டாப் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜூஸ் லேப்டாப்னு பிரிண்ட் ஆச்சு. இந்த இடத்துல வந்து நான் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நடுவில் மட்டும் டபுள் கொட்டேஷன் கொடுத்தேன்னா அதுவும் ஸ்ட்ரிங்ஸில் தான் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு சிங்கிள் கொட்டேஷன் தேவைப்படும். அதனால தான் இது சிங்கிள் கொட்டேஷனும் எழுதலாம், ஸ்ட்ரிங்ஸு டபுள் கொட்டேஷன் எழுதலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.